சிலருக்கெல்லாம் நான் ஏன் பாடுறேன்னே அவங்களுக்கு, சிலருக்கெல்லாம் நான் ஏன் சர்ச்சுக்கு வந்தேன்னே தெரியாது, சிலருக்கெல்லாம் நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னே தெரியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அப்படிதான் சிலரெல்லாம் கொண்டு உட்கார வச்சுருப்பாங்க. காலங்காத்தால் டெக்ஸ்டைல்ஸ் கடையை திறந்து உள்ளே இருக்கிற அந்த பொம்மையை எடுத்து தொடச்சி புதிய ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டு விட்டு தூக்கிட்டு வந்து கண்ணாடி கூட்டுக்கு முன்னால் நிப்பாட்ட வச்சு கீயை கொடுத்து விட்டுட்டு அது அப்படியே கை அசைச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் வாழ்க்கையில் ஆராதனை, எதுக்குன்னே தெரியாது. ஆனால் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு கூட்டம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், வார்ம் வெல்கம், பயங்கர பிரைஸ் அண்ட் வர்ஷிப். 2 நாள் கழிச்சு இதே ஜனக்கூட்டம் சொல்லிச்சு, இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும். ராத்திரி தூங்காம இருந்து சத்தம் போட்டாங்க எல்லாரும். இவரை 2 நாளுக்கு முன்னால இதே கூட்டம் என்ன சொல்லிச்சு? தாவீதின் குமாரனுக்கு கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் நீர்தான் எங்கள் ராஜா. ஆனா இன்னைக்கு அதே ஜனம் என்ன சொல்லுது? புரிந்து கொள்ளாதவர்களின் ஆராதனை. அதான் சொல்றேன், மேடையில் நிற்கிறவர்கள் சொல்றதை கேட்டு ஆராதிக்க கூடாது, எனக்குள்ள தெரியணும். பவுல் சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என் இயேசுவை அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென். உங்களுக்கு தெரியுமா? அவரை தெரியாம ஆராதிக்காதீங்கன்னு சொல்லுங்க. சும்மா அவனும் இவனும் சொல்றத கேட்டு இயேசுவை பின்பற்றாதீங்க. முதல்ல நீங்கள் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.